வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம ஷோல பார்க்க வந்திருக்க இந்த வீடு 2.25 சென்ட் லேண்ட்ல கிழக்கு வாசல் வச்சு செமி ஃபர்னிஷிங்கோட டியூப்ளக்ஸ் மாடல்ல கட்டின ஒரு அழகான 3 BHK வீடுங்க. இந்த வீட்டோட பிளானிங்னு பார்க்கும்போது கிரவுண்ட் ஃப்ளோர்ல வசதியான பார்க்கிங் ஸ்பேஸ், வீட்டுக்குள்ள வெளிச்சம் அதிகமாக கிடைக்கிற வகையில் சின்னதாக ஹை ரூப் கொடுத்து 17க்கு 16ங்கிற அளவில் ஸ்பேசியஸான லிவிங் ஹால், கிச்சன் கம் டைனிங், பூஜை ரூம், ஒரு சின்ன பெட்ரூம், அவுட்டர் டாய்லெட்டும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்டு பாத்ரூமோட கபோர்ட் பால்கனி ஏரியா கொடுத்து ஒரு 3 BHKக்கு தேவையான எல்லா ரூம்ஸையும் பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா ரூம்ஸ்க்கும் டியூல் கலர் காம்பினேஷனில் அட்ராக்டிவான இன்டீரியர் ஒர்க் செஞ்சு அசத்தியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க, எப்படி கட்டியிருக்காங்க, இது எல்லாமே வீடியோவில் ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஷோல பார்க்க வந்திருக்க இந்த அழகான வீடு தெற்கு பார்த்த மாதிரியான சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 2.8 சென்ட், 36 அடி அகலத்திலையும் 34 அடி நீளம் அமைஞ்சிருக்க இந்த லேண்ட் டைமென்ஷன்ல வீட்டை இன்னர் ஸ்டார்கேஸ் கொடுத்து 1600 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ஒயிட், எல்லோ, கிரீன் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி மல்டி கலர்ல பெயிண்டிங் ஒர்க்கோ அதிலே ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் வித் டெக்ஸ்சர் ஒர்க்கோட கவர்ட் பால்கனி ஏரியா வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன்ல தெரியுற மாதிரி கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் கொடுத்து வீட்டோட எலிவேஷனை கிராண்டா ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் கேட் டபுள் சைட் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி ஹெவியான மெட்டலை ரெடி பண்ணி காம்பவுண்ட் வாலோட பில்லர்ஸ்ல ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட போர்ட்டிகோ. இதோட அளவு 10க்கு 18. போர்ட்டிகோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே சர்க்கிள் பேட்டர்ன் டிசைன்ல லைட் ப்ளூ கலர்ல கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட் சைட் காம்பவுண்ட் வால்ல வீட்டுக்கான இபி மீட்டர் மாட்டிருக்காங்க. போர்ட்டிகோட சீலிங்லயோ சன்சைட்லயோ கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் மாட்டிருக்காங்க. போர்ட்டிகோலே கடைசியில் இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமொழியில் வீட்டுக்கான போர்வெல் போட்டு அதுக்கு பக்கத்துலேயே வாட்டர் சம்பையும் கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட செட்பேக் ஏரியாவோட கடைசியில் அமைஞ்சிருக்க அவுட்டர் டாய்லெட். டோரை வெயிட்லெஸ் PVC டோரை மாட்டியிருக்காங்க. இந்த அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 10க்கு 3 இந்தியன் கிளாசட் டைப். இது வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு செமி கிளாஸ் லுக்கில் பாலிஷ் ஒர்க் கொடுத்து மாட்டியிருக்காங்க. மெயின் டோரை சுற்றியும் கிரானைட்ல பார்டர் டிசைன்ஸ் கொடுத்து அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறக்காக 2 படிக்கட்டு ஏறி போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்து அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட லிவிங் ஹால். இதோட மொத்த அளவு 16க்கு 17. இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே லைட் கலரில் 2x4 ஹை கிளாஸ் லுக் 35 டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலோட ஒன் சைட் கார்னரில் பெரிய மல்டிமீடியா டிவி நெட்டை லைட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்காங்க. கீழே செட்டப் பாக்ஸ் வச்சுக்கிற மாதிரி பேஸ் கேபினட்டும், சைடில் சொக்கீஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி உட்டன் ஷெல்ஃபு கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட சீலிங்கில் 4 கார்னருக்கும் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட்டும் சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. ஹாலுக்கு அதிகமாக வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி ஸ்டெப்ஸோட ஸ்டார்கேஸ் ஏரியாவை சின்னதாக ஹை ரூஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஸ்டார்கேஸ்க்கு கீழே UPS இன்வெர்ட்டரில் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். நிலவு சால்வுட்ல கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைப் போட்டு டோரை மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட மொத்த அளவு 10க்கு 8. பெட்ரூமோட சீலிங்கில் RCC லெஃப்ட் அமைச்சு கொடுத்து அதுக்கு ஃபுல்லாமே லெஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷனுக்கு 2 சைடு வால்லையுமே 2 பெரிய உட்டன் விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியா போகிற என்ட்ரன்ஸில் பாக்ஸ் டைப்பில் சிவில் ஒர்க்லேயே ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஷெல்ஃப் கொடுத்து அதை சுற்றியுமே நீட்டான டிசைனில் உடன் பேனலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது வீட்டோட பூஜை ரூமோட டோர் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த பூஜை ரூமோட அளவு 4க்கு 5. உள்ளுக்குள்ளே பூஜை திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கிரானைட்ல ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட டைனிங் கம் கிச்சன். இதோட மொத்த அளவு 10க்கு 16. வீட்டோட கிச்சனை
சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும், கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே ஒயிட் வித் கிரே கலர் காம்பினேஷனில் ஆயில் ப்ளூ ட்ரே, பிளேட்ஸ் அண்ட் வெசல்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் கபோர்ட் ஒர்க் செஞ்சு மாடல் கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனோட ஈஸ்டர்ன் சைட் வாலில் ஒரு எலக்ட்ரிக்கல் சிம்னியும், கவுண்டர் டாப்போட லெஃப்ட் சைட் கார்னரில் சிங்கை எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. அதுக்கு பக்கத்திலே வாட்டர் பியூரிஃபையர் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட சவுத் சைட் வாலில் க்ராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி சின்னதாக வால் யூனிட்டும், அதுக்கு மேலே லிண்டல் லெவலில் ஆர்சிசி லேஃப்ட் அமைச்சு கொடுத்து லேஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இது கிச்சனோட ஃப்ரண்ட் சைட்லேயே அமைஞ்சிருக்க டைனிங் ஸ்பேஸ். லெஃப்ட் சைட் கார்னரில் ஒரு செராமிக் ஹேண்ட் வாஷ் பேஷனும் வென்டிலேஷனுக்காக ஒரு வுட்டன் விண்டோவும் மாட்டியிருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலிலிருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறக்காக கொடுத்துருக்க ஸ்டார் கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும், சைடு ஹேண்டில்ஸை எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் 10க்கு 9ங்கிற அளவில் லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. இந்த லிவிங் ஹால் கிராஸ் பண்ணி இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 10க்கு 16. இந்த பெட்ரூமோட ஒன் சைட் வாலில் லாவெண்டர் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து வால்ட்ரூஃப் கபோர்ட், லேஃப்ட் கபோர்ட், 2 வால்ட்ரூஃப் கபோர்டுக்கு சென்டரில் காஸ்மெட்டிக்ஸில் வச்சுக்கிற மாதிரி வுட்டன் ஷெல்ஃப் கொடுத்து கிராண்டான இன்டீரியர் ஒர்க் செஞ்சு அசத்தியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷனுக்கு ஆப்போசிட் வாலில் 2 வுட்டன் விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. அது போக லிண்டல் லெவலில் ஆர்சிசி லேஃப்ட் அமைச்சு கொடுத்து அங்கே லேஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இது செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 6க்கு 6. இந்த பாத்ரூமுக்கு தேவையான வெஸ்டர்ன் கிளாசெட், ஹேண்ட் வாஷ் பேஷன், பைப் ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால் கிராஸ் பண்ணி இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 10க்கு 16. இந்த பெட்ரூம் வால்லையும் லைட் லாவெண்டர் கலர் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இன்டீரியர் ஒர்க் செஞ்சு பெட்ரூமோட வென்டிலேஷனுக்கு ஒரே சைட் வாலில் 2 வுட்டன் விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. இது தேர்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 5க்கு 5. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும், வாலுக்கு கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சுருக்காங்க. தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து வெளியே வந்ததும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலிலிருந்து போகிற மாதிரி இங்கே கவர்ட் பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த கவர்ட் பால்கனி ஏரியாவோட மொத்த அளவு 14க்கு 15. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும், சைடு பேரப்பட் வாலுக்கு எல்லாமே ஹேண்டில்ஸை எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. இந்த கவர்ட் பால்கனி ஏரியாவிலேருந்து டெரஸுக்கு போகிறக்காக இங்கே ஒரு பெரிய மெட்டல் ஸ்டார்கேஸ் மாட்டியிருக்காங்க. மெட்டல் ஸ்டார்கேஸ் ஏறி டெரஸ் ரீச் ஆனதும் அங்கே 1000 லிட்டர்ஸில் ஒரு சின்டெக்ஸ் ஒன்று மாட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அழகான வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடை லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங்கோட சேர்த்து 65 lakhsக்கு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க, நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே இது நம்ம வீடியோ சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.